வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாங்க் பேப்பர் ஸ்டுடியோ. நான் உங்கள் மனோஜ். இந்த வீடியோவில் 5 பெஸ்ட் கல்ட் கிளாசிக் கன்னட படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது தவிர இந்த 5 படமும் எந்தெந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் கிடைக்குன்ற இன்ஃபர்மேஷன் கூட நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிற படத்தோட பேர் ஓம். இந்த படத்தில் நம்ம ஹேட்ரிக் ஹீரோ சிவானா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதை தவிர இந்த படத்தை ரியல் ஸ்டார் உபேந்திரா அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 500 தடவைக்கு மேலே கர்நாடகாவில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணப்போ எல்லாம் இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு, செம்ம கலெக்ஷன் கூட பண்ணியிருக்கு. அது தவிர 25 வருஷம் வரைக்கும் இந்த படத்தோட ரைட்ஸு எந்த ஒரு சேட்டலைட்டுக்கும் கொடுக்கல. 2018 or 2019 தான் இந்த படத்தோட சேட்டலைட்டை சன் நெக்ஸ்ட்டுக்கு 8 கோடிக்கு விற்றுருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் கர்நாடகாவில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ரொம்ப ராவான ஒரு கல்ட் கிளாசிக் படம் இது. அதாவது பெங்களூரில் அந்த டைமில் ஒரிஜினல் ரவுடிங்க யார் இருந்தாங்க அவங்களெல்லாம் இவங்க இந்த படத்தில் ரியலாக நடிக்க வச்சுருப்பாங்க. ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு தற்செயலாக ரவுடியாக மாறுறான். அதுக்கப்புறம் இவன் சந்திக்கிற விளைவு தான் இந்த படத்தை கதையாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் கேட்குறதுக்கு கதை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் மிரட்டியிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த படம் உங்களுக்கு சன் நெக்ஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் உபேந்திரா. இந்த படமும் கூட ரொம்ப ஒரு ராவான கல்ட் கிளாசிக் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை டைரக்டர் ரியல் ஸ்டார் உபேந்திரா தான் இந்த படத்தை இயக்கி அவரும் இந்த படத்தில் மெயின் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படம் கூட கர்நாடகாவில் சக்க போட்டுச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, லவ் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு, கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு, ஆசைக்காக ஒரு பொண்ணு, 3 பொண்ணுங்களையோ நம்ம தலைவர் வச்சு செய்வார். செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைனு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே கூட ரொம்பவே அற்புதமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த படம் உங்களுக்கு சன் நெக்ஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் இது. பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் துனியா. இந்த படத்தில் துனியா விஜய் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை துனியா சூரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் கர்நாடகாவில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம். ஒரு அப்பாவி இளைஞன் கிராமத்துலேருந்து பொழப்ப தேடி சிட்டிக்கு வரான். தற்செயலாக இவன் ரவுடியாக மாறிடுறான். இதுக்கப்புறம் இவன் சந்திக்கிற பிரச்சனையெல்லாம் இவன் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான கதையாக இருக்கும். ஆனால் இவங்க ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் ரொம்ப புதுசாக இருந்தது. ஸ்பெஷலி இந்த படத்தில் ஸ்டண்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த படம் உங்களுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஆதிநகலும். இந்த படத்தில் சேத்தன் குமார் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை KM சைத்தன்யா அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படமும் கூட கர்நாடகாவில் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம். ஒரு யங் லவ்வர்ஸோட வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக அண்டர்வேர்ல்ட் என்ட்ரி ஆனால் என்னெல்லாம் நடக்குங்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு ஃப்ரேம்லையும் பிளட் அப்புறம் வெப்பன்ஸு காமிக்காமல் ரொம்பவே புதுசாக இந்த படத்தை ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த படம் உங்களுக்கு ZEE5ல் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் உளிதவரு கண்டன்ட்டு. இந்த படத்தை ரக்ஷித் செட்டி தான் நடித்து இயக்கியிருப்பார். இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம். 3 வெவ்வேறு கதை நடக்கும். ஆனால் 3 வெவ்வேறு கதை ஒரு புள்ளியில் இணையும் போது என்னெல்லாம் நடக்கும்ன்றது தான் இந்த படத்தை சொல்லியிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அது தவிர ரொம்ப ராவாக ரியலிஸ்டிக்காக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது தவிர இந்த படத்தில் நம்ம காந்தாரா ஃபேம் ரிஷப் ஷெட்டி இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. டெக்னிக்கலி ரொம்பவே ஸ்ட்ராங்கான படம் இது. மியூசிக்கு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே செம்மையாக இருக்கும். இந்த படம் உங்களுக்கு சன் நெக்ஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, லவ் யூ ஆல்.